இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதிகளுக்கும் அருளி செய்தார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அன்பானவர்களே, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற புறஜாதிகளுக்கும், அன்பானவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவன் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த முழு உலகத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அவர் மனம் திரும்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய இயேசுவை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பாவ சாப எல்லா விதமான காரியங்களையும் மன்னித்து உங்களை புதிய மனுஷனாக மாற்றி, அன்பானவர்களே, நல்ல ஒரு மனம் திரும்புதலையும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். God bless you.